மகாநதி சீரியல் ப்ரெடிக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜயும் காவேரியும் தனி கொடுத்துட்டு போகணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்கே காவேரி வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா சாரதா கிட்ட போயிட்டு அந்த முருகன் டாலரை காமிக்கிறாங்க. உடனே சாரதா வந்துட்டு என்னடி இது புதுசாக இருக்குது நல்லா இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே காவேரி வந்துட்டு அவர் தாம்மா எனக்கு கிஃப்ட் பண்ணாரு நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சாரதா வந்துட்டு நல்லா இருக்குடி மருமகன் வாங்கி கொடுத்தா உனக்கு பிடிச்சதானா வாங்கி கொடுத்துருப்பாரு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கங்கா பார்த்துட்டு கோவமாகறாங்க. இப்போவே கிஃப்ட்டாக வாங்கி கொடுக்குறாங்க. நாளைக்கு வளைகாப்புன்னு கிராண்டாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு முன்னாடி நான் வந்து தலை குனிஞ்சு நிற்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல குமரனும் நின்றுட்டு இருக்காங்க. குமரன் கங்கா ரொம்ப ஃபீல் பண்ணுறத பார்த்துட்டு அவங்க தையல் கடைக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு அங்கேயே கங்கா உட்காந்துட்டு இருக்காங்க யோசிச்சுட்டேவும். கங்கா யோசிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்து குமரன் என்னாச்சு கங்கா எதுக்கு இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கங்கா இருந்துட்டு எனக்காக என்னுடைய புருஷனும் நிறையா பண்ணணும்னு எனக்கும் ஆசை இருக்குங்க. ஆனால் அதுக்கான நிலைமை நம்மக்கிட்ட இப்போ இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. உனக்கு குமரன் இருந்துக்கிட்டு எதுக்காக கங்கா நீ வருத்தப்படுற உனக்கு என்னென்ன நகை வளைகாப்புக்கு வேணும்னு சொல்லு அத்தனையும் நான் வாங்கி தரேன் அப்படி சொல்லிட்டு குமரன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வேண்டாங்க ஆனால் எனக்கு ரொம்ப நாளாக ஒட்டியானம் போடணும்னு ஆசையாக இருந்துச்சு ஆனால் அதுக்கெல்லாம் ரொம்ப செலவாகுங்க அதனால எனக்கு வேண்டாம் இப்போ வளைகாப்பு செலவு வேறு நிறைய தாளைக்கு மேலே இருக்குது அதை முதல்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. குமரன் கங்கா என்கிட்ட முதல்ல ஆசையாக அவள் விருப்பப்பட்டதை கேட்டிருக்கா அவளுக்கு நம்ம சர்ப்ரைஸாக கண்டிப்பாக வாங்கி கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு குமரன் நினைக்கிறாங்க. இப்போ என்ன பண்ண கங்கா ஆசைப்பட்ட மாதிரியே வளைகாப்பை நல்லபடியாக நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் ரொம்ப கனவு கண்டுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் திடீர்னு ஒருத்தவங்க நீங்கள் தான் குமரனா சார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் சார் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது இல்லை சார் எங்களுக்கு ட்ரெஸ்ஸு தைக்கணும் அதுக்காக தான் உங்களை நீங்கள் நல்லா தைப்பீங்கன்னு கேள்விப்பட்டோம் அதனால தான் உங்ககிட்ட வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. சரிங்க சார் கொடுங்க சார் நான் தைச்சி கொடுத்துருவேன் அப்படிங்கிறாங்க. ஒரு ட்ரெஸ் இல்லை சார் எங்களுக்கு 50 ட்ரெஸ் தைக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே குமரன் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இது ஒரு பெரிய பட்ஜெட்டில் ரெடி ஆகிற படம் சார் அந்த படத்தில் நடிக்கிற 50 ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு நீங்கள் ட்ரெஸ்ஸு தைச்சி கொடுக்கணும் அதுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ உங்களுக்கு நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கிட்ட சொல்கிறாங்க. ஓகே சார் நான் ட்ரெஸ்ஸை முதல்ல தைச்சி கொடுத்துட்றேன் அதுக்கடுத்து உங்ககிட்ட இருந்து நான் பணம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒன்றும் சரிங்க சார் நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸை சீக்கிரத்தில் தைச்சி கொடுத்துருவீங்களா 2 நாளில் எங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சார் நான் ஒரு எவ்வளோ தூரம் ஃபாஸ்ட்டாக தைக்க முடியுமோ 2 நாளில் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே குமரன் சொல்கிறாங்க. உடனே அந்த ஆர்டிஸ்ட்டும் கிளம்பி போயிடுறாங்க. இங்கே குமரன் பகலாக உட்காந்து தைச்சிக்கிட்டு இருக்காங்க. விஜயும் நிவினும் குமரனோட கடைக்கு வர்றாங்க. வந்துட்டு குமரனை பார்த்துட்டு என்ன பிரதர் ஃபுல் டைமாக தைச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது நிறைய ஒர்க் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாங்க. ஆமாம் பிரதர் ஒரு ஆர்டர் வந்திருக்கு ஜூனியர் ஆர்டிஸ்ட் 50 பேருக்கு ட்ரெஸ் தைக்க கொடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்டாங்க அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாங்க. உடனே நிவின் இருந்துட்டு அண்ணே நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு பகலாக தச்சே ஆகணுமானே இதை நாளைக்கு கூட பண்ணிக்கலாமே அப்படி சொல்லி கேட்குறாங்க. இல்லை நிவின் 2 நாளில் கொடுக்குறேன்னு நான் சொல்லியிருக்கேன் அதுவும் இல்லாமல் எனக்கு கொஞ்சம் பணம் வேறு தேவைப்படுது வளைகாப்பு நல்லா பண்ணணும்ல அதுக்காக தான் கங்கா ஆசைப்பட்ட மாதிரி இந்த வளைகாப்பை நான் அவளுக்கு நல்லபடியாக பண்ணி கொடுக்கணும் பாவம் அவள் என்னை நம்பி கல்யாணம் பண்ணி வந்ததுலேருந்து அவளுக்காக நான் ஒன்றுமே பண்ணதில்லை இந்த தடவைனாச்சும் வளைகாப்பை அவள் மறக்க முடியாத அளவுக்கு பண்ணணும் அதுக்காக தான் இப்படிலாம் நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாங்க. உடனே நிவின் இருந்துட்டு பரவாயில்ல கங்கா மேலே உள்ள லவ்னால தான் இப்படி பண்ணுறாரு போலுக்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் நினைக்கிறாங்க. விஜய் இருந்துட்டு குமரன் கிட்ட பிரதர் உங்களை மாதிரினா நான் கிடையாது நான் பிறக்கும் போதே பணக்காரனாக பிறந்ததுனால இந்த மாதிரி கஷ்டப்பட்டு காவேரிக்கு நான் எதுவுமே வாங்கி கொடுத்ததில்ல ஆனால் நீங்கள் கிரேட் பிரதர் இங்கே பாருங்களேன் நீங்கள் உங்கள் ஒய்ஃப் ஆசைப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி அதுக்காக ராப்பாகலாம் வேலை பார்த்து அவங்களுக்காக நீங்கள் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களே பாருங்களேன் நீங்கள் கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சும்மா இருங்க பிரதர் உங்களை அளவுக்கு நான் இல்லை அப்படிங்கிறாங்க. நிவின் இருந்துட்டு அண்ணே விஜய் சொல்கிறது கரெக்டு தானே நீ உன்னோட ஒய்ஃப் ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லி இப்படிலாம் பண்ணுற பற்றியா உன்ன மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்கன்னு இப்போ விஜய் இருக்கிறாருன்னா அவர் காவேரி கேட்டாங்கன்னா உடனே வாங்கி கொடுக்குற அளவுக்கு அவர்கிட்ட காசு இருக்குது. ஆனால் நீ எப்படி இல்லைண்ணா கங்கா அவங்களுக்காக நீ ஆசையாக வாங்கி கொடுக்குறதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுறதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுண்ணே அப்படின்னு நிவின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி நீங்கள் கிளம்புங்க நான் வர லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து விஜய் நிவினும் இல்லை பிரதர் உங்களுக்கு சப்போர்ட்டாக நாங்கள் இங்கேயே இருக்கிறோம் நீங்கள் தனியாக இருக்கீங்கல்ல உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட்டாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அண்ணன் நீங்கள் இருக்கிற வரைக்கும் நாங்கள் உனக்கு சப்போர்ட்டாக இருக்கோம் நீ மட்டும் தனியாக எப்படின்னு இருப்பேன் நான் உங்களுக்கு பேச்சு துணையாக இருந்தால் உனக்கு வேலை ஈஸியாக நடந்துடும்ல அப்படிங்கிறாங்க. குமரன் எல்லா ட்ரெஸ்ஸையும் தச்சிடுறாங்க. தச்சுட்டு ஒரு வண்டி வருது அந்த வண்டியில் குமரன் ட்ரெஸ் எல்லாம் அனுப்பி விடுறாங்க. அவங்கக்கிட்ட பணம் கேட்கும்போது சார் நீங்கள் பணத்தை நீங்கள் கம்பெனிக்கு வந்து வாங்கிட சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. உடனே குமரனும் சரின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கிறாங்க. ஆனால் விஜய் வந்துட்டு என்ன பிரதர் நீங்கள் தச்சு கொடுத்துருக்கீங்க அதுக்காக அவங்க வந்து கம்பெனியை வந்து வாங்கிட சொல்கிறாங்க நீங்கள் ஃபுல் பேமெண்ட் வாங்கிட்டு நீங்கள் ட்ரெஸ்ஸை கொடுக்க வேண்டியதானே அப்படி சொல்கிறாங்க குமரன் கிட்ட. இல்லை பிரதர் அவங்க கொடுத்துருவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது நான் கம்பெனிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே விஜய் வீட்டுக்கு வந்துட்டு காவேரி கிட்ட இங்கே பாரு காவேரி
காவேரி, குமரன் பிரதர் ரொம்ப மாறிட்டாரு. கங்கா அவங்களுக்கு சர்ப்ரைஸ் குடுக்கணும்னு சொல்லியே, அவர் ராப்பகலா அங்க வேல பார்த்துட்டு இருக்காரு கடையில உட்காந்து தெரியுமா? அப்படிங்கிறாங்க. உடனே காவேரி வந்துட்டு, "மாமா இப்படி மாறுனதுக்கெல்லாம் காரணம் நீங்க தானே" அப்படிங்கிறாங்க. "நான் காரணமா? நான் காரணம் இல்ல. அவரோட திறமை தான் காரணம். அவர் திறமை இருந்ததுனால தான் இவ்வளோ தூரம் வந்திருக்காரு. அதுக்கெல்லாம் நான் காரணம் கிடையாது காவேரி" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்களேன், அக்காவுக்காக மாமா பார்த்து பார்த்து சர்ப்ரைஸ் குடுக்குறதுக்காண்டி எல்லாம் பண்றாங்க அப்படிங்கிறாங்க. "ஆமா காவேரி, இத மாதிரி தான் நானும் வேலை செஞ்சு என்னுடைய உழைப்புல உனக்காக ஆசையா வாங்கி குடுக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். அந்த இது வந்து குமரன் பிரதருக்கு கிடைச்சிருக்கு பார்த்தியா? ஆனா எனக்கு தான் கிடைக்கல. எல்லாமே எனக்கு ஈஸியா கிடைச்சதுனால அதோட அருமை எனக்கு தெரியாம போயிடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "இல்லங்க, என்ன இருந்தாலும் நீங்க தான் கிரேட்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "சரி காவேரி, என்ன இருந்தாலும் உனக்கு நான் அப்படிதான் தெரியலாம். அப்படி எனக்கு ஆனா குமரன் பிரதர் வந்து ரொம்ப கிரேட்டா தெரியுது" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க குமரன் போயிட்டு கம்பெனில பணம் கேட்க போறாங்க. உடனேவும் அங்க கம்பெனில உள்ளவங்க, "நீங்க பணத்த ஏற்கனவே என்கிட்ட தைக்கிறதுக்கு முன்னாடியே வாங்கிட்டீங்களா?" அப்படின்னு சொல்றாங்க. உடனே குமரன் கிட்ட ஒ சொன்னதும் குமரன் ஷாக் ஆயிடுறாங்க. "என்ன சார் சொல்றீங்க? நீங்க ட்ரெஸ்ஸ உடனே தச்சு குடுக்கணும்னு சொன்னீங்க. தச்ச பிறகு நான் பணம் வாங்கிக்கிறேன்னு சொன்னேன். ஆனா இப்ப என்னன்னா பணத்த வாங்கிட்டேன்னு சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு குமரன் ஷாக் ஆகுறாங்க. "இங்க பாருங்க, நான் உழைச்சது 2 நாளா ராப்பகலா உழைச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது அதுக்கேத்த கூலி எனக்கு கிடைச்சே ஆகணும்" அப்படிங்கிறாங்க. அந்த இடத்துக்கு பசுபதி வர்றாங்க. "என்ன டெய்லர், ராப்பகலா வேலை பார்த்து ஆனா ஒரு பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே பசுபதி கிட்ட, "இதெல்லாம் உன் வேலையா? நீ தான் இந்த மாதிரி காரியம்லாம் பண்ணதா?" அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் பசுபதி, "என் பையன கடத்தி என்ன எவ்வளோ தூரம் அவமானப்படுத்துனீங்க? அத மாதிரி தான் உன்னையும். இப்ப பார்த்தியா உனக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும்? உன்னுடைய உழைப்ப திருடுனதுனால. என் பையன கடத்தி வச்சுட்டு என்ன இது பண்ணும்போது எனக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும். அத வலிய நீ இப்போ உணர்றியா? இப்ப பாரு, உன் பொண்டாட்டிக்காக நீ ஏதேதோ செய்றேன்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸ தச்ச. அதுக்கான பலன் உனக்கு கிடைக்கல பார்த்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு இங்க குமரன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. குமரன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே போய் வீட்ல உட்காந்துட்டு இருக்காங்க. குமரன் ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கத பார்த்து விஜய், "என்னாச்சு பிரதர்? ஸ்டிச் பண்ணதுக்கெல்லாம் காசு வாங்கிட்டீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே குமரன் நடந்தத சொல்றாங்க. "இதெல்லாம் பசுபதியோட பிளான் பிரதர். நான் போயிட்டு ஏமாந்துட்டேன்" அப்படிங்கிறாங்க. "இல்ல பிரதர், நீங்க ஏமாறல. நான் வந்து இப்பவே உங்க கூட வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு நிவினும் குமரன் 3 பேரும் போறாங்க. அங்க போயிட்டு, "இங்க பாருங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? குமரன் பிரதர் எவ்வளோ கஷ்டப்பட்டு ராப்பகலா தச்சாருன்னு தெரியுமா? அப்படி இருக்கும்போது, அவருக்கு உண்டான பணத்த ஏன் குடுக்கல?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவர்கிட்ட, "நாங்க பணத்த ஏற்கனவே குடுத்துட்டோமே" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்கேயும் அந்த இடத்துக்கு பசுபதி வர்றாங்க. "ஓ! டெய்லருக்கு ஆதரவா விஜய் தம்பி வந்துட்டாரு போலக்க" அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி கேட்குறாங்க. "இங்க பாரு பசுபதி, இங்க பாரு குமரன் பிரதர், வேலை பார்த்ததுக்கான கூலிய இப்பவே நீ குடுக்குற. அப்படி குடுக்கல, இப்ப உன்ன சும்மா விட மாட்டேன். அந்த பணத்த இப்பயே எடுத்து வை" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கோவப்படுறாங்க. உடனே, "என்ன தம்பி கோவப்படாதீங்க, கூலா பேசுங்க" அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜய் இருந்துட்டு, "உன்கிட்ட என்னய்யா பேசணும்? இங்க பாரு" அப்படின்னு சொல்லிட்டு பசுபதிய போட்டு புரட்டி எடுக்குறாங்க. விஜய், நிவின், குமரன் 3 பேரும். "இங்க பாருங்க, இவன சும்மா விட மாட்டேன். இப்பவே பணத்த எடுத்துட்டு வைங்க. நான் 50 ட்ரெஸ் தச்சிருக்கேன். 50 ட்ரெஸ்ஸுக்கு உண்டான பணம் இப்ப எனக்கு வேணும்" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கான பணம் வந்து ரூ. 2,00,000 அந்த கேஷ இப்பயே எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் அவங்களும் பணம் குடுக்குறாங்க. விஜயும், குமரன், நிவின் அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துடுறாங்க. இங்க பசுபதி கோவமா பார்த்துட்டு இருக்காங்க. சீரியல் எப்படி இருந்தா நல்லாயிருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.